வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்லேயே ஈஸியாக ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. நான் பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் மில்க் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் கொதிச்சுட்டு இருக்கிறதுல இந்த கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருக்கிறத ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சுகர் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறம் பாதாமை சுட தண்ணியில் போட்டு நான் தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். 2 பாதாம் 2 முந்திரி அதோடு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. நான் பட்டர்ஸ்காட்ச் எடுத்திருக்கேன். எடுத்துட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. செவ்வாழை 2 பழம் எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஆற வச்ச இந்த மில்க்கையும் இந்த செவ்வாழையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக வேணும்னா 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துட்டு உங்ககிட்ட இருந்தால் சாக்லேட் சிரப் இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம அடித்து வச்சுருந்த மில்க் ஷேக்கை இதில் ஊற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப க்ரீமியான செவ்வாழை மில்க் ஷேக் ரெடி. இந்த பனானா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. என் பொண்ணுக்கிட்ட அப்படியே கொடுத்தா சாப்பிடவே மாட்டா. பட் இந்த மில்க் ஷேக் போட்டு கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஐஸ்கிரீமை கொஞ்சம் மேலே போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஷாப்பில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.